வணக்கம் தீப்தி. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தற்போது திறம்படுத்த தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக 13 அரசுத்துறை அதிகாரி, 40 சேவை மையங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்கள், மருத்துவ முகாம்கள், தமிழ்நாடு எங்கும் 10,000 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் இத்திட்டமானது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றிருக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக வீடு வீடாக சென்று என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும், என்னென்ன திட்டங்கள் முகாம்கள் தீர்வு முடியும் என்பது குறித்து தன்னார்வல் மூலம் சொல்லப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தேவையான ஆவணங்களை எடுத்து வந்துவிட்டால் முகாம்களுக்கு வந்து ஏமாற்றம் அடைய தேவையில்லை என முன்னெச்சரிக்கை நடைபெறுகிறது. இந்த பணிக்காக 1 லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 10,000 முகாம் நடத்தப்பட உள்ளது. இதில் நகர்ப்புற பகுதியில் 3,758 முகாம்களும், ஊரக பகுதியில் 6,232 முகாம்களும் நடைபெறும். 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு முகாம் நடத்தப்பட உள்ளது. இன்று 15ஆம் தேதி முகாம் நடைபெறும். மொத்தம் 3,562 முகாம் நடைபெறும். நகர்ப்புற பகுதியில் 1,428 முகாம், ஊரப்பகுதியில் 2,135 முகாம் நடைபெறும். இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் தன்னார்வர்கள் 28,370 பேர் ஈடுபடுவார்கள். அதே போன்று சொல்லப்போனால் தற்போது இணையதளம் பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. அந்தந்த மாவட்டத்துக்கு இருந்த அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் இந்த முகாமை தொடங்கி வைப்பார்கள். ஒரு மாவட்டத்திற்கு சுமார் 6 முகாம் நடைபெறும். வாரத்தில் 4 நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி முகாம் நடைபெறும். தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரை நடைபெறும் இந்த முகாம்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முகாம்களில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள் வெற்றி பெற நடைபெற இதற்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற இணையதள பக்கமும் இந்த தொடங்கப்படும். ஒரு மாதத்திற்கு தேவையான முகாம்கள் குறித்து முழு விவரங்களையும் பொதுமக்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று பார்த்தாலும் இதன் நோக்கம் என்னவென்றால் மக்களுடைய பிரச்சனை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கும் அனைத்து துறை மூலம் நடவடிக்கை துறைப்பட்டு ஒருங்கிணைப்பதற்கும் பொதுமக்களுக்கு விரைவான தீர்வை காண வேண்டும் என்பதுதான். கடந்த 4 ஆண்டுகளில் 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. கடந்த 30/6/2025 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது. இதெல்லாம் மக்கள் அரசாங்கத்திடம் அளிக்கும் மனுக்களுக்கு இன்னார் என்று பொதுமக்கள் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்துவதற்காக நிறைய அரசு அதிகாரிகளை பார்க்க வேண்டியுள்ளதால் இதனால் அவர்கள் சிரமப்படுகிறார். இதனால் மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி அவர்கள் வீட்டின் அருகாமையிலே அரசு திட்டத்தின் பயன்களை ஏன் பெறக்கூடாது என்ற நோக்கத்திற்காக மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் 2023ஆம் ஆண்டு அறிவித்தார். முதல் திட்டமாக நகர்ப்பகுதியில் இந்த திட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. 2,058 முகாம்கள் நடைபெற்றது. 9,05,000 மனுக்கள் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டது. அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பட்டா மாற்றம், மின் இணைப்பு, பெயர் மாற்றம், ஓய்வூதியம், இலவச வீட்டு மனைப்பட்டா, இது போன்ற பல கோரிக்கைகள் வந்தது. எங்களுக்கு இந்த முகாம் பயனுள்ளதாக இருந்தது, பேனாவுடன் வேலை எளிதாக முடிந்து விட்டது என்று பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஊரப்பகுதியில் இது போன்ற முகாம்கள் 2ஆம் கட்டமாக நடத்தப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் முதல் வரை 2,344 முகாம்கள் 12,87,00,000 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் 95% மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது. இதில் இலவச பட்டா உள்ளிட்டவை தீர்வு காணப்படாமல் உள்ளது. விரைவில் தீர்வு காணப்படும் கிராமங்கள் மக்கள் எதிர்பார்த்தார்கள். முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட, புதிய ரேஷன் பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிக்கான சாதனங்கள், மின் இணைப்பு, பெயர் மாற்றப்பட்டா மற்றும் உட்பட்ட பல்வேறு துறை மனுக்கள் பெறப்பட்டன. இதில் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மக்கள் அதிகமாக நாடும் சேவைகள் திட்டங்கள் செயல்படுத்தி பொதுமக்கள் வீடுகள் அருகிலே முகாம் நடத்தி தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான்.